Hello everyone, welcome to Mr. G Tech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக்கு எஃப்எம்லேயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் ஏதாவது ஆட்டோபே வந்துட்டு ஃபோன்பே வழியாக நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. லெஃப்ட் சைட் டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோபே இருக்கும். ஸோ நான் வந்து எந்த வித ஆட்டோபேவும் எனேபிள் பண்ணாதனால எனக்கு சும்மா அதை எப்படி பண்ணணும்னு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும்னு ஒரு டுட்டோரியல். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கு எஃப்எம்மில் வந்து ஆட்டோபே ஃபோன்பே வழியாக எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குக்கு எஃப்எம்மோட ஆட்டோபே வந்து லிஸ்ட் ஆகும், இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே நீங்கள் அந்த பேஜில் எங்கே செக் பண்ணாலும் சரி கேன்சல் ஆட்டோபே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸ்க்ரீனோட கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், கேன்சல் ஆட்டோபே அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோபே வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ அது நீ குக்கு எஃப்எம்மாக இருந்தாலும் சரி, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரெக்வஸ்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்திருக்கும், குக்கு எஃப்எம், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை டேப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆட்டோபே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் எனேபிள் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுறாங்க. ஸோ மந்த்லி பணம் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோபே எனேபிள் பண்ணி வச்சுருந்தா எந்த ஆப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் இந்த மாதிரி எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம், அதை கூட செக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணினாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.